நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தவபுத்ரா ஹதா சர்வே திரௌபதேயாச்ச பாரத கர்ணபுத்ரோ ஹதசூரः விருஷசேனः பிரதாபவான் ஏதச்சுத்வாவச குரூரம் திருதராஷ்டிரா ஜனேஸ்வரः நிபபாதச ராஜேந்திரः கதசத்தோ மகீதலே. அனைவரும் அழிந்தார்கள்னு கேள்விப்பட்டு திருதராஷ்டிரன் மயக்கம் விழுந்து கீழே சரிகிறான். இது சங்கேபம். எப்போதுமே ஒரு பருவம் ஆரம்பிக்கும் போது அந்த பருவத்தில் என்ன நடந்ததுங்கிறத சஞ்சயன் சுருக்கமாக சொல்லிடுவார். அதற்கப்புறம்தான் விரித்துரைக்கிறார். இப்போ திருதராஷ்டிரன் கேட்கிறார், என்ன இவ்வளவு சுருக்கமாக கூறிவிட்டாய், அதை நன்கு எனக்காக விரித்து கூறு. சொல்கிறேன். அதை போல வைசம்பாயனர் ஜனமேஜரும் பேசுகிறார்கள், விரித்து கூறு. சரி சொல்லுகிறேன். அப்போ கிருபாச்சாரியர் சந்தியை பற்றி பேசுகிறார். சல்யனும் கீழே விழுந்தாச்சு. இனிமேல் நம்ம இடத்துல யாரும் இல்லை. கிருபர் இருக்கார், கிருத்தவர்மா இருக்கார், பக்கத்தில் அஸ்வத்தாமா துரோணருடைய பிள்ளை இருக்கார். இவர்கள் தான் நாம் இருக்கோம். துரியோதனா மிச்சப்பட்டவர்களானும் நாம் காக்கப்பட வேண்டும் என்று கிருபாச்சாரியர் சாந்தி பாஷணம் சந்தி பண்ணிக்கலாமேங்கிறதுக்காக பேசுகிறார். ஏதிதான் ரதநீடாம் ச ரதாஞ்சாபி மகாத்மனாம் துரியோதன நிபோதேதம் யத்வாம் வக்ஷ்யாமி கௌரவ. துரியோதனா, இப்போதாவது நான் சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக கேள். இப்போ உனக்கு நிதானம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிருப்பர் கேட்கிறார். இப்போ நிதானம் லாபம் இல்லை. ஏற்கனவே வந்திருந்தா பிரயோஜனம் உண்டு. இப்போவான நம்ம மார்க்கத்தை சரிப்படுத்திருப்போம். புத்திரோ பிராதா பிதா செய்வ ஸ்வஸ்னீயோ மாதுலஸ்ததா சம்பந்தி பாந்தவாச்சைவ யோத்தவ்யாவை க்ஷத்ரஜீவினா. கண்டிப்பாக யாரும் போகிற வரைக்கும் நம்ம இருந்து சண்டை போடணும். உன்னுடைய வீரத்தை நான் மெச்சுகிறேன். ஆனால் யோசித்துப்பார், உன் நாட்டுக்கு ஒரு கொலை கொழுந்து நீயான்னு இருக்க வேண்டாமா? எல்லாருமே போயிட்டிருந்தா அப்போ உன் குலத்தில் இருக்கிறவாளே அழிஞ்சு போடுவாளே. அதனால் குலநாசன் நம்ம பண்ண வேண்டாம். நீயாவது மிச்சம் இரு. யோசித்துப்பார். வதே செய்வ பரோ தர்ம ததா தர்ம பலாயனே. இவர்கள் எல்லாரையும் கொல்றது, ஓடி போகிறது. இந்த ரெண்டுத்துக்குள்ளே எது சரி? எல்லாரையும் கொல்லணும்னு தானே நீ முடிவு பண்ணுவே. நீ வீரன்கிறது எனக்கு தெரியும். ஓடி போவதற்கு நீ ஒத்துக்கொள்ள மாட்டாய். நானும் வீரனாக இருந்து ஓடி போத்துக்கிறதுக்கு நான் ஏற்றுக்க போகிறதில்லை. ஆனால் ஓடிப்போவது ஒன்று தானே இப்போ பதில்னு அவசியம் இல்லையே. தாராளமாக தர்மபுத்திரன் இடத்துல போய் கையை பிடிக்கலாமே. அவனோட நாம் சந்தி ஏற்படுத்தி கொள்ளலாமே. வயம் திகவினாபூதா குணவத்திர் மகாரதை கிருபணம் வர்த்தயிஷ்யாம பாத்தயித்வான் இருப்பான் பகூன். இத்தனை அரசர்களை அழிச்சுட்டு நான் இருக்கணுமான்னு நீ கேட்குறியா துரியோதனா? இத்தனை பேருமே நீ இப்போ எடுக்க போகிற முடிவில் சந்தோஷப்படுவா. ஏன்னா இவ எல்லாரும் எதுக்கு போரிட்டாங்கிற? துரியோதனன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதுக்கு பாதி பேர் அழிஞ்சு போயிட்டாலும் இல்லையோ. இப்போ இப்படி யோசிப்பாரு, பல பேரும் போயிட்டு 6-2 பேர் மிச்சம் இருந்து அவர்கள் ஜெயிச்சுட்டு, அவர்கள் எதிராளியோட போரிட்டு ஜெயிச்சுட்டு, அப்படின்னா ஜெயிச்சுட்டா நீ ராஜ்யத்தை ஆள போறியோ இல்லையோ? அப்போ மட்டும் பல பேர் எனக்காக இறந்தார்களேன்னு சொல்லுவியன்னா? இல்லையே. நீ ஜெயிச்சுட்டேன்னு சொன்னால் நான் ஜெயிக்கிறதுக்காகத்தான் இத்தனை பேரும் இறந்தார்கள்னு சொல்லுவியோ இல்லையோ? இப்போ அந்த வாதம் இப்போ மட்டும் இல்லையா துரியோதனா? இப்போவும் நீ தர்மபுத்திரனோட சந்தி பண்ணிவிடு, உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், ராஜ்யத்தை ஆள ஆரம்பிப்பேன். அப்போ போனவாள்லாம் என்ன சொல்லுவா? நல்ல வேளை இவனுக்கு ராஜ்யம் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே நம்மளும் சண்டை போட்டோம், நல்ல வேளை துரியோதன் ராஜாவாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவார்கள்னு யோசித்து பாரு என்று கிருபர் எடுத்துரைத்தார். பயம் துக மேலே சொல்றார், இந்திர கார்முக துல்யாமம் இந்திரகேதுக மோச்சிருத்தம். இனிமேல் இவர்களோட சண்டையிட முடியாது. முதல்லையே சண்டை போட முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போவாவது புரிந்துகொள், என்ன பலம் இருக்குன்னு அர்ஜுனன் நம்ம இத்தனை பேரையும் கொண்டு இருக்கான். அவனுக்கு பீஷ்மர் பலமா, துரோணருடைய பலமா? இப்போ இறந்து போன யாருக்குத்தான் அவன் சமமாக இருக்க போகிறான்? வாஸ்தவன் காண்டிபத்தை சிறந்து இறந்தக்கூடியவன். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இவர்கள் அத்தனை மகாரதிகளை ஜெயிக்கிற அளவுக்கு ஓர் அர்ஜுனனுக்கு பலம் கிடையாது. அதை தவிர தெய்வ பலம் இருக்கு, தர்ம பலம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. அதனால இப்போவாவது அந்த பலத்தை நீயும் வாங்கப்பார். துரியோதனன் அப்போதும் பதில் கூறினான். ததோ முகூர்த்தம் சத்யாத்வா தார்த்தராஷ்ட்ரோ மகாமனாக கிருபம் சாரத்வதம் வாக்கியம் இத்திவாச்ச பரந்தபா. ஒரு முகூர்த்தம் பேசாமல் இருந்து யோசித்தான். சரி யோசிக்கிறான், யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே நல்லது. யாரும் வேகமாக பண்ணிட்டே இருந்தா, சாமி கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசியுமேங்கிற மூலியோ யோசிக்கிறான். யோசித்ததுனால நல்ல பதிலாக வரும் அப்படின்னு கிருபர் சற்றே எதிர்பார்த்தார். ஆனால் எதிர்பார்ப்பு பொய்யாயிற்று. பதில் கூறினான். காஹமானியம் அநீகானி யுத்தமானாம் மகாரதை பாண்டவை ரதிதேஜோபி லோகஸ்துவாம் அனுதிருஷ்டவான். நீர் சொல்லுவது எனக்கு எடுபட போறதில்லை. அப்படியே ஒருவேளை இறந்தவர்கள் எனக்கு சந்தோஷித்தாலும் என் உள்ளம் எனக்கு உறுத்தும். இவர்கள் இத்தனை பேரும் போயிட்டா நான் சட்டுன்னு சந்தி பண்ணிட்டு இருக்கேன். நீர் என்ன சொன்னீர்? நாங்கள் சண்டை போட்டு இறந்து நல்ல வேளை இப்போ துரியோதனன் நாட்டாள்றான் அப்படின்னு அந்த இறந்து போன மன்னர்கள்லாம் சந்தோஷப்படுவான்னு தானே சொன்னீர்.
இப்போ நான் சொல்கிறது என்ன தெரியுமோ சந்தேகம், இந்த சந்தியே நான் ஏற்கனவே முதல் நாள் யுத்தத்தில் பண்ணிட்டு இருந்தால் இத்தனை பேர் இறந்திருக்கவே மாட்டாளேன்னு என் மனசு உறுத்துமே. நீ ரொம்ப கோணத்துலேருந்து சொல்லிட்டீர், இப்போ என் கோணத்துலேருந்து நான் சொல்கிறேன், இதே சந்தி இதே சாந்தியே முதல் நாள் யுத்தத்தில் பண்ணிட்டு இருந்தா அப்போ இத்தனை பேர் போயிருக்க வேண்டாம். ஆகவே நீர் சொல்லுவது எனக்கு புரியறது, நான் சொல்கிறதையும் நீர் புரிஞ்சுக்கும். ஹேது காரண சயுக்தம் ஹிதம் வச்சனமுத்தமம். நீ ரொம்ப நல்ல வச்சனம் சொல்கிறீர், ஹேத்துவோட காரண காரியத்தை ஆராய்ஞ்சி சொல்கிறீர். ஆனால் என் பிராணம் போகணும்னு நினைக்கிற ஒருத்தன் மருந்து கொடுத்தா பிடிக்காதுன்னு தான் தள்ளுவான். மருந்து கொடுத்தவன் பேர்லையும் தப்பு இல்லை, மருந்தின் பேர்லையும் தப்பு இல்லை, ஆனால் எண்ணம் இருக்கிறவன் பேரில் தப்பு. நினைக்கிறவன் தப்பாக நினச்சிட்டு இருக்கான். நான் போகணும்னு நினச்சிருந்தா என்ன மருந்தை கொண்டு கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம், என்ன எதுக்கு இருக்க வைக்கிறீர்கள், நான் போனன்னு ஒன்றும் இல்லையோ. அதை போலத்தான் துரியோதனன் தான் பேசுகிறேன்னு ஒத்துனுட்டான். தங்கிட்ட இருக்கிற தப்பை கூட ஏற்றுக்கொள்கிறான். நீ மருந்து போல வாக்கியம் சொல்கிறீர், ஆனால் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மருந்து ஒத்து போகாது, அதனால தான் நான் வேண்டான்னு மறுக்கிறேன். விலலாபச்ச யத் கிருஷ்ணா சபாமத்தே சமயுஷி. இப்போ எனக்கு நன்னாவே உண்மை புரியறது. துச்சாசனன் கூந்தலை பிடித்து இழுத்தான், திரௌபதி சபாமத்தியத்தில் அழுதாள். அந்த அழுகை இப்போது என்னை தாக்குகிறது. லாக்ஷாகிரகத்தில் வைத்து எரித்தேன், அந்த நெருப்பு இப்போது என்னை தாக்குகிறது. விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தேன், அந்த விஷம் இப்போது என்னை தாக்குகிறது. அபிமன்யுவை சூழ்ந்திருந்த அனைவருமாக கொன்றோம், அந்த யுத்த நீதிக்கு புறம்பா பண்ணமேன், அது இப்போது என்னை வந்து கொல்லுகிறது. துச்சாசனேன யத் கிருஷ்ணா ஏகவிஸ்தா ரகஸ்வலா பரிகிருஷ்ணா சபாமத்தியே சர்வலோகஸ்ய பஷ்யதா. திரும்ப சூதாடி 13 வருஷம் அனுப்பலான்னு நினச்சேனே, அந்த துர்புத்தி இப்போது என்னை வந்து துன்புறுத்துகிறது. தியக்த்வாத் விவிதான் போகான் பிராப்தானாம் பரமாங்கத்தின். இனிமேல் இவர்களை இழந்துவிட்டு நான் சண்டையிடாமல் ஓடிப்போவதாக இல்லை. மிச்சம் இருக்கிறவரோட சண்டை போட போகிறேன், நானும் அழிந்து போவேன். இனி எனக்கு ராஜ்யமே கிட்டினாலும் அந்த சுகம் எனக்கு வேண்டாம் என்று துரியோதனன் கிருபரிடத்திலே கூறுகிறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். घातयित्वा वयस्यांच भ्रातृनित पितामहान् जीवितं எதிரக்ஷேயம் லோகோ மாம் கர்ஹயே த்ருவம். இதுக்கு மேலே மட்டும் நான் உயிரோடு இருந்தேன் என்றால் இந்த லோகம் என்ன ரொம்ப இகழ்ந்து பேசும். ஆகையே இன்று போர், கடைசி போர், இது நிச்சயம் என்று துரியோதனன் சொல்லியிருக்கார். நம்ம சல்யன் போயிட்டாங்கிறத முற்கூட்டி தான் பார்த்துருக்கோம், அது சங்கேபத்தில் பார்த்தமே தவிர இனிமே தான் சல்யன் போகிறத பற்றி பேச போகிறார். ஏவம் துரியோதனே நோக்தம் சர்வே சம்பூஜ்ய தத்வஜா. இப்படி துரியோதனன் பேசின உடனே மிச்சம் இருந்த ராஜாக்கள்லாம் கைத்தட்டி ஆரவாரிச்சாலாம். இப்படின்னா வீரன் பேச வேண்டும். ஒருத்தர் எடுத்து சொல்கிறதுக்கு இல்லை, எடுத்து சொன்னாலும் மற்ற பேர் தூபம் போட்டு விட்றா. அதனால் நம்ம ஓஹோன்னு பேசுகிறோம் போல் இருக்குன்னு அவன் நினச்சுடுறான். பராஜயம் அசோச்சந்தா கிருதச்சித்தாச்ச விக்ரமே சர்வே சுனிச்சிதா யோத்தும் உதக்ர மனசோபவன். இவ்வளவு வீரம் பேசக்கூடிய துரியோதனன் தலைவனாக இருக்கிறச்சே நமக்கு கவலை இல்லை. சல்யன் இருக்கிறார், மகாயோத்தா, சாத்திக்கு அவரே ஜெயிச்சிருவார், அவரே அர்ஜுனனை ஜெயிச்சிருவார். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி போரிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டார்கள். சல்யன் சேனாபதி ஆக்கப்படுகிறான். 18வது நாள் யுத்தம். இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு சல்யன் சேனாபதி ஆக்கப்படுகிறார். அயம் குலேன ரூபேண தேஜசா தேஜசா யசசா ஸ்ரீயா சர்வைஹி குணைஹி சமுதிதா சல்யனோஸ்து சமூபதி. நமக்கு சல்யனே தலைவனாக இருக்கட்டும் என்று அஸ்வத்தாமா தான் எடுத்துரைத்தார். அவர் பரிந்துரையின் பேரில் சல்யன் தலைவனாக்கிவிட்டார். ச பவானஸ்து ந சூரா பிரணேதா வாகினி முகே. இவரை போல இனிமே இந்த யுத்தரங்கத்தில் நம்மளை கூட்டின்னு போகிறதுக்கு ஆள் இல்லை. சல்யனுக்கும் திருப்தி. சரி, கடைசி ஒரு நாளாவது நம்மளும் சேனாபதி இறந்துட்டு போகலாமோ இல்லையா? யாரோ இருந்தாச்சு இப்போ. ஆனால் இந்த நிலைமை தான் ரொம்ப மோசமான நிலைமை. என்னப்போ அந்த பதவியில் ஒரு நாள் நான் இருந்துட்டு போகிறேன்னா போகிறேன், இது போயிட்டு வரேன் இல்லை, இது அந்த பதவியில் நான் இருந்தால் போயிட போகிறேன்னு அர்த்தம். அப்படின்னா யார் இப்போ அந்த பதவிக்கு தைரியமாக வருவா? சரின்னு சல்யனே வந்தார். ராஜா சல்யன் பெரும் யுத்தம். அன்று சல்யன் செய்த யுத்தத்தை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுகிறார்கள். முதலில் கர்ணனுடைய 6 பிள்ளைகளையும் நகுலன் அழித்தான். அடுத்து கிருதவர்மா தோற்றோடினான். இதுவரைக்கும் கிருதவர்மா யுத்தம் பண்ணியிருக்கான். இன்று கிருதவர்மாவே தோற்று போய் தன்னுடைய யானையும் இழந்து ஓடினான். அடுத்து சஞ்சயனை சாத்திகி பிடித்து விட்டான். ஏன்னா சஞ்சயன் இவர்கள் பட்சம் இல்லையோ, அங்கங்கே போயிட்டு அவர் வந்திருந்தார். வந்த சமயத்துக்கு யுத்த பூமியில் இருந்திருக்கார். அப்போ சாத்திக்கு போனவன் சஞ்சயனை பிடிச்சி சிற வச்சுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வியாசாச்சாரியர் இது தெரிஞ்சு அங்கே கதை ஓடலேன்னு அப்போ தான் தெரிஞ்சினார் அவர். ஓஹோ, நம்ம சொல்லி வச்சுட்டு வந்திருக்கோமே, அவன் போய் கதை சொல்லுவான்னுட்டு இவன் பார்த்துன்னு போய் சொல்லணுமே, ஏன் சொல்லலேன்னு பார்த்தா இவன் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கான்னு வந்தார் அவர்.
வந்து சாத்திகையை பார்த்து சஞ்சயனை முதல்ல விடுதலை செய், அவன் என்ன அனுகிரகத்தால் பேசிட்டு இருக்கான்னா அவன் கை கூப்பினுட்டு அவனை விடுதலை பண்ணான். அப்புறம் சஞ்சயன் துரியோதனிடத்தில் போய் என்னை மட்டும் வியாசர் விடுதலை பண்ணிவிட சொன்னார், அதனால நான் தப்பிச்சு இப்போ வந்தேன். என்ன சொல்லணும்னால் நீ தப்பிச்சுட்டேன், துரியோதனன் போயிட்டான்னு போய் அப்பாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பித்து சஞ்சயன் அந்த செய்தியை தான் எடுத்துன்னு வந்தான். அப்போ சஞ்சயன் சாத்திகி பிடிபட்டான். அர்ஜுனனுக்கும் சுஷர்மாவுக்கும் பெரும் யுத்தம். நீ இன்னொன்று பார்த்தீங்கன்னா திரிகர்த்தர்கள்னு பார்த்தோமோ இல்லையோ, சம்சப்தகர்கள். இந்த சம்சப்தகர்கள் பெரும் சேனை. அந்த சேனையோட தான் அர்ஜுனன் அப்பப்போ அந்த இடத்துலேருந்தே கூட்டின்னு போயிருக்கா. 13வது நாள் போர் அழைச்சின்னு போனா, 14வது நாள் போரில் கூட்டின்னு போயிருக்கா. சுஷர்மா தான் தலைவன். இவ எல்லாரும் எப்போ முதல்ல தலை தூக்கினா தெரியுமோ, விராட்ட தேசத்துக்கு துரியோதனனோட கூட வந்தாலும் இல்லையோ, அப்போ திரிகர்த்தர்கள் வந்து சுஷர்மாவை பீமசேனன் தர்மபுத்திரன் சிறைப்பிடிச்சா. அன்னைக்கே அழிச்சிருந்தா இந்த ஆபத்தே இல்லை. ஆனால் தர்மபுத்திரன் எல்லாரையும் போயிட்டு வான்னு விடுவார். சத்ரு சேஷம் ந சேஷையேதுன்னு தர்மம் சொல்கிறது. இன்னென்ன இடத்துல மிச்சம் வைக்கக்கூடாதான். நம்ம சாப்பாடுலையாக இருந்தால் இலையில மிச்சம் வைக்கணும், தீர்த்த பாத்திரத்திலையாக இருந்தால் மிச்சமே வைக்கக்கூடாது. ஜலம் வச்சுக்கிறோமோ இல்லை பக்கத்தில், அந்த பாத்திரத்தை முழுக்க சாப்பிடணும். நாம் சாப்பிட்ட மிச்ச தீர்த்தத்தை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாதான். அதனால் தீர்த்த பாத்திரத்தில் மிச்சம் வைக்கக்கூடாது. இலை போட்டுண்டு சாப்பிட்றோமோ இல்லையோ, அதில் மிச்சம் வைக்கணும். வாசலில் கொண்டு போய் போட்டால் நாய் பூனை பிராணி எல்லாம் அதை சாப்பிட்டு ஜீவிக்கணும். அதனால் சாப்பாட்டு பாத்திரம் அன்ன பாத்திரத்திலே இந்த பாத்திரத்தில் மிச்சம் வைக்கணும். சத்ரு சேஷம் ந சேஷையே, சத்ருக்களை மிச்சமே வைக்காதேங்கிற தர்மம். ஆனால் இந்த தர்மபுத்திரன் அங்கே தான் தப்புன்ட்டார். அப்பப்போ யாரெல்லாம் நீ போயிட்டு வான்னா இதை ராமனே பண்ணிடுவார். ஒரு இடத்துல சத்ருவை மிச்சம் விடவே. சுபாகு மாரீச்சர்கள் 2 பேர் வந்தபோது மாரீச்சனை அன்னைக்கே கொன்று இருக்கணும். சுபாகுவை கொன்னுட்டு மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டார். எப்போ வந்து கெடுத்தான், அன்றைக்கே அந்த மாரீச்சனை கொண்டு இருந்தால் இவன் வந்திருக்கவே மாட்டானோ இல்லையோ. அதே போல் 14,000 பேர் ராட்சசர்கள். அவளுடைய கூட பிறந்தவள் தான் சூர்பனகை. சூர்பனகையை கொன்று இருந்தால் அவள் செய்தி போய் சொல்லியிருப்பாளோ, காது மூக்கை மட்டும் வெட்டி விட்டுட்டார். இது அறகுறையாக விட்டது பெரிய தப்பாக போச்சு. அப்போ அவள் போய் 14,000 பேர் இடத்துல சொல்லிவிட்டா. 14,000 பேரையும் முழுக்க கொன்று இருக்கணுமோ இல்லையோ. அப்போ செய்தியே போயிருக்காது ராவணனுக்கு. 13,999 பேரை கொன்னார். ஒரே ஒரு அகம்பனன் மிச்சம். அவனை விட்ட உடனே நேரமாக ராவணன் முன்னாடி போனான். ஏன்னா ராமன் இப்படி அடிச்சுட்டான் அப்படி அடிச்சான், என்ன சண்டை என்ன ராமன் என்ன வீரம் என்று அகம்பனன் புகழுகிறான். ராவணன் அவனை பார்த்து கேட்டான், இத்தனை பேரும் போயிட்டான்னா நீ மட்டும் இப்படி வந்தேன்னா. மூலையில் ஒரு புடவை கிடந்தது, அதை எடுத்து சுற்றின்றேன். என்னை பெண்ணுன்னு நினச்சி ராமன் அடிக்காமல் விட்டுட்டான், அதனால தான் ராவணா உன் முன்னாடி ஓடி வந்திருக்கேன். அப்பவும் ராமன் ஒத்தரை விட்டதுனால ஆபத்து பாருங்க. எப்போதுமே ஒன்றை ராமன் விட்டுடுவார். கண்ணன்ட்டு இந்த குறையே கிடையாது. யார் முதல் பூத்தனை ஊருக்குள்ளே வந்தாலோ கடைசி கேசி வரைக்கும் திரும்ப போனான்ற செய்தியே கிடையாது. பூத்தனை உள்ளே வந்தால் முடிஞ்சு போயிட்டான், சகடாசுரம் வந்தால் முடிஞ்சு போயிட்டான், திருநாவர்த்தன் முடிந்தான், கேசி முடிந்தான். அது வத்சாசுரனோ கபித்தாசுரனோ தேனுகாசுரனோ பகாசுரனோ மாயா எல்லா அசுரர்களும் படுவா. கண்ணன் தான் அதில் ரொம்ப சரி, மிச்சம் வைக்காத அழிச்சிடுவார். ஆனால் ராமன் மிச்சம் வச்சே ஆபத்தை வரவழைச்சு விடுவார். இப்போ அந்த ராமன் வழி போல்றதுக்கு தர்மபுத்திரன் அப்பப்போ ஆறான்னு மிச்சம் வச்சுட்டு எவ்வளவு ஆபத்து பாருங்க. சுஷர்மா கடைசியாக அர்ஜுனனோடு போரிட்டான். திரிகர்த்தர்களுடைய மொத்த ராஜ்யம் அழிந்தது. அவர்கள் போராளிகளை முடித்து சுஷர்மாவையும் கொன்றான். அடுத்து பீமசேனன் சுதர்சனனோடே சண்டை போட்டான். சுதர்சனன் தான் ஒரே மிச்சம் இருக்கிற தம்பி. அந்த தம்பியும் அழிந்தான். இனி துரியோதனன் தான் மிச்சம். சகுனி சண்டை போட்டுருக்கார், ஷல்யன் சண்டை போட்டுருக்கார், துரியோதனன் சண்டை போட்டுருக்கார். மற்ற அனைவரும் ஒத்தொத்தராக இறந்து போயிட்டா. அன்னைக்கு சண்டை ஆரம்பிக்கிற சமயத்துக்கு கணக்கு சொல்கிறார். எத்தனை பேர் இந்த பட்சத்தில் எத்தனை பேர் இருந்தா அந்த பட்சத்தில் எத்தனை பேர் இருந்திருக்கா. க்ஷயம் மனுஷ்ய தேகானாம் ததா நாகாஸ்வ சங்ஷயம் ஸ்ருணுராஜன் ஸ்திரோ பூத்வா சங்கிராமம் சம்சதோமவ. எத்தனை பேர் போயிட்டா தெரியுமா. ஆரம்பிக்கச்சே 11 அக்ஷௌகிணி. இப்போ 18ஆம் நாள் யுத்தத்தும் போது 11 சஹஸ்ராணி ரதானாம் பரதர்ஷப. உங்கள் பக்கத்தில் கௌரவர்கள் பக்கத்தில் 11,000 தேர், 10,700 யானைகள், 2 லட்சம் குதிரை, 3 கோடி காலாட்படை. இவ்வளவு தான் மிச்சம்ங்கிறார். அப்போனா ஆரம்பிச்சது எப்படி இருக்கணும். இந்த கணக்கே இவ்வளவு பெருசாக இருந்ததுன்னா இவ்வளவு தான் உங்கள் பக்கத்தில் மிச்சம். அவர்கள் பக்கத்தில் 6,000 தேர், 6,000 யானை, 10,000 குதிரைகள், 2 கோடி காலாட்படை. இதுதான் அவர்கள் பக்கத்தில் மிச்சம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சண்டை இப்போ இன்னைக்கு பகல் சண்டையை சொல்லியிருக்காரோ இல்லையோ. இப்போ 2-4 அத்தியாயம் தள்ளி போய் ஷல்யன் முடிஞ்சு பட போகிறார். பீமசேனனும் அர்ஜுனனும் பெரும் சண்டை புரிந்தார்கள். அதுக்கு கழித்து மிச்சம் சொல்ல போகிறார். இதோ உன் சேனை அனைவரும் ஒருவர் இல்லாமல் அழிந்தார்கள்னு போகிறார்.
இப்போ இவ்வளோ பெரிய சேனையை பார்த்தோம் இல்லையோ, அதில் கௌரவ சேனையில் ஒத்துருமே இல்லை. கடைசியில் இந்த 6000 10,000லாம் பாண்டவ சைன்யத்தில் ரொம்ப குறைஞ்சு 700 600 வந்துடுச்சு. அவ்வளவு தான் பாக்கி இருக்க போகிறான்னு இந்த பாதி நாள் யுத்தத்துக்குள்ளே தான் அனைத்துமே மாறி போயிடுச்சு. இப்படி இந்த பக்கத்துலேயும் கோர யுத்தம், அந்த பக்கத்துலேயும் கோரமான யுத்தம். அர்ஜுனன் இன்று தான் நமக்கு கடைசி போராக இருக்க வேண்டும். பல நாள் போர் புரிஞ்சுட்டோம், இனி சல்யன் அழிந்தான் என்னால் அனைத்தும் அழியும். பீமசேனன் சுதர்சனர் மிச்சம் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவர் அழிக்க வருகிறார். துரியோதனோ மகாராஜ சுதர்சனச்சாபி தே சுதா ஹதசேஷௌ ததா சங்கே வாஜிமத்தியே வியவஸ்திதௌ ததோ துரியோதனன் திருஷ்டுவா வாஜிமத்தியே வியவஸ்திதம். பெரும் ஆனைப்படையோடைய சுதர்சனன் வந்தான். பீமசேனனுக்கு ஒரு திருப்தி, ஆனையோட ஆனையா நாமும் சண்டையிடுவோம் என்று தன் கைகளாலேயே ஆனையினுடைய மஸ்தகத்தை பிளக்க ஆனை படையே அழிந்து போயிற்று. பீமசேனன் நடுவே புகுந்து 25,000 வீரர்கள், சுதர்சனோட வந்தவா 25,000 வீரர்களையும் தானே தனியொருவனாக அழித்தான். ஹத்வாதவ பலம் சர்வம் சங்கிராமே திருதராஷ்டிரஜா ஜிதான் பாண்டுசுதான் மத்வா ரூபம் தாரயத்தே மகத். உன் பிள்ளைகள் 10 பேரா கொத்து கொத்த அழிய பீமசேனன் ஆனந்தத்தில் வளர்ந்தான். அவனுடைய வீரம் பெருமிதம் வளர்ந்தது. சகதேவம் தவ சுதா ஹயபிருஷ்டகதோ பியாது ததோஹி யத்தனத க்ஷிப்ரம் தவ புத்ரோ ஜனாதிப. அப்போதுதான் மிச்சமிருந்த ஒரே மகன், துரியோதனன் தவிர பாக்கி இருந்தவன் ஒருத்தன், சுதர்சனன். அவன் பீமசேனன் கையால் அடிபட்டு மாண்டான். பீமஸ்து சமரே கிருத்தா புத்திரன் தவ ஜனாதிப சுதர்சனம் அதிருஷ்யந்தம் சரைச்சக்கரே ஹசன்னிவ. சிரித்து கொண்டே அவனை அடித்தான், தரையில் விழுந்தான். அடுத்து சகதேவனின் பெரும் போர். அன்றைய போரில் இப்போதான் இது மொத்தத்துக்கு ஆஸ்பதம் யார் தொடங்கி வச்சாரோ அவரும் அவன் மகனும் அழியப் போகிறார்கள். இன்னும் உட்காண்டிருக்கானே சகுனி, யார் இந்த வம்ப ஆரம்பிச்சு வச்சாலும் அவள்லாம் போகிறதில்ல. கடைசியில் இந்த வம்பில் இல்லாதவள்லாம் போயிட்டா பாருங்க. யாரெல்லாம் முதலோ தேவையே இல்லையோ அவர்கள்லாம் அழிஞ்சுட்டா, இவன் மட்டும் இங்கே புகுந்துட்டு அங்கே புகுந்துட்டு எங்கேயோ இருந்து தப்பிச்சுட்டு இருந்திருக்கான். இது வரைக்கும் தப்பித்தவனை சகதேவன் பார்த்தான். இனி இவனை விட்டு வைப்பது கூடாது என்று முதல்ல உலூகன் சகுனி பிள்ளை அழிக்கிறான். உலூகஸ்ய ரணே பீமம் விவ்யாத தசபிஸ்ஸரைஹி சகுனிஷ்ச மகாராஜ பீமம் வித்வா வித்வா திரிபிஷரைஹி சாயகானாம் நவத்யாவை சகதேவம் ஆக்கிரது. சகதேவனுக்கு அன்று பெரும் போர். ஏற்கனவே கர்ணனிடத்தில் நகுல சகதேவர்கள் தோற்றார்கள். அன்றிலிருந்தே சகதேவனுக்கு ஒரு வேகம். அதனால தான் கர்ணனுடைய மகன்களையும் அழித்தான். இன்று உலூகன் அழித்தான். ஏவ முக்தேஸ்து முக்தாஸ்து தேராக்யா சௌபலஸ்ய பதானுகாக. உலூகன் அழிந்தான உடனே சுபல தேசத்து மன்னவன் சௌபலனான சகுனி, அந்த சகுனிக்கு கூட வந்தவர்கள் அத்தனை பேரும் ஓட ஆரம்பிச்சுட்டா. பாண்டவான் அபியவர்த்தந்த மிருத்யுங்கிருத்வா நிவர்த்தனம் ததா அஸ்யாபதத ததோஸ்யாபதத சூரः சகதேவ பிரதாபவான். மிகுந்த பிரதாபியான சகதேவன் பெரும் சண்டையிட்டு உலூகன் அழிந்து கீழ் விழுந்தார். தன் மகன் தன் கண்முன்னாடியே இறக்கிறான்னு பார்த்த சகுனிக்கு தாங்க ஒட்டாமல் மறுபடியும் தன் கத்தி வாளை உருவிக்கொண்டு சகதேவனோட சண்டைக்கு வந்தார். ஆகாசத்தில் மேலும் அம்புகள் பொழியப்பட்டன. இவர் கத்தி எடுத்துன்னு சண்டை போடுறார், வெட்டுறா, கதை எடுத்துன்னு சண்டை போடுறார், வெட்டுறா என்று மாற்றி மாற்றி சகுனிக்கும் சகதேவனுக்கு சண்டை. கடைசியாய் ஹிருதோத்தமாங்கோ யுதி பாண்டவேன பபாத பூமௌ சுபலஸ்ய புத்திரா. கடைசியாக அடிபட்டு பூமியிலே சகுனி மாண்டான். அதை கண்ட உடனே எல்லாருக்குமே பயம். ஆரம்பிச்சு வச்சு வரை போயிட்டாரே, இனிமே யார் இருந்து நம்மளை காப்பாற்ற போறா? சதச்சிரோ வேகவதா சரேன சுவர்ண புங்கேன சிலாசித்தேன என்பதோடே அந்த பருவம் முதல் உபபருவம் முற்றிற்று. சல்ய பருவம் முற்றுகிறது. சல்ய பருவம் சல்யன் தர்மபுத்திரனுடைய கையால் அடிபடுகிறார். பீமசேனனுக்கு பலம் கையில் இருக்கிற கதையாலே, அர்ஜுனனுக்கு பலம் நீண்ட காண்டிபத்தாலே. அதை போல ஈட்டி யுத்தத்தில் யுதிஷ்டிரர் மிகவும் சிறந்தவர். அதனால் அவரோட ஈட்டியில் யுத்தம். சல்யனோட பெரும் கோரமான போர். முதல்ல யுதிஷ்டிரர் அடிபட்டாமல் இருந்தது. அதற்கு அப்புறம் அவரே சேர்ந்தடித்து சல்யனும் அடித்தார், கீழே விழுந்தார். சல்யனும் முடிஞ்சு போயிட்டார், சகுனியும் முடிஞ்சு போயிட்டார்னுட்டு ரொம்ப திருப்தியாக இத்தோடு அனைத்து முடிந்தது. துரியோதனனை தேடி தேடி பார்த்தோம், காணவில்லை என்று பாண்டவர்கள் தங்கள் கூடாரத்துக்கு போயிட்டா. இதுதான் இப்போ நிலைமை, ஞாபகம் வச்சுங்கோ. இதுக்கப்புறம் எப்படி மாறுறதுன்னு பார்ப்போம். இப்போ 3வது பர்வா கதா யுத்த பர்வா. கதா பர்வான்னு பேர். ரொம்ப நீண்ட பருவம். ரொம்ப நீண்ட பருவம்னா இதில் ஒன்றும் இப்போ விஷயமே இல்லை. எங்கே நீண்டு போச்சுன்னால் பலராமன் தீர்த்த யாத்திரை போனவர் திரும்பி வந்தார் அவ்வளோதான். வந்தவர் எங்கெல்லாம் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். மொத்த ஊரும் சொல்லிட்டார். சண்டை போடுறதுக்கு அவள் காத்துட்டுருக்கா.
நான் எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன், சரஸ்வதி நதி எப்படி உற்பத்தி ஆச்சு தெரியுமோ, எப்படி ரொம்ப ஆச்சரியமாக கோமதி நதி உற்பத்தி ஆகுது, நான் போன இடம் காசிக்கு போனேன், கங்கா ஆகாசத்துலேருந்து எப்படி வந்தாள், சேனாபதியான ஸ்கந்தனுக்கு எப்படி பட்டம் கிடச்சிது, என்ன விஸ்வாமித்திரர் கதை, வேதவியாசர் கதை, வசிஷ்டர் கதை, என்னென்ன உண்டோ போன இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அவன் கீழே குளத்துக்குள்ளே உட்காந்துருக்கான், இவர் மேலே கதையை வச்சுருக்கார், இவர் போயிட்டு வந்து மெதுவாக கதை சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம்தான் சண்டை ஆரம்பித்து சண்டை முடிந்து துரியோதனனை அழிக்கிறான். பலராமனால தான் இந்த பருவமே நீண்டது. மற்ற பேருக்கு இங்கே ரொம்ப குறைச்சலான பருவம். அஸ்வத்தாமா, கிருதவர்மா, கிருபாச்சாரியர், இவா 3 பேரும் சரோவரத்துக்கு பக்கத்தில் வரா, குளத்துக்கு பக்கத்தில் உள்ளதான் துரியோதன் இருக்கான் என்று தெரிந்து அங்கு வருகிறார்கள். கிருதவர்மா கிருபச்சைவ துரோணபுத்திரஸ்ச வீரியவான் துரியோதனஸ்ச மந்தாத்மா ராஜாக்கிமகரோத்ததா. இவா 3 பேர் மிச்சம் இருக்கா. மந்த புத்தி படைத்தவனான துரியோதனன் என்ன செய்தான், என் பிள்ளை எப்படியானு தப்பிச்சானா, இவா 3 பேரும் என் பிள்ளை தப்பிக்கிறதுக்கு உதவினார்களா என்று திருத்தராஷ்டிரன் கேட்கிறார். ததக்கிருபஸ்ச திரௌணிஷ்ச சன்னிவிஷ்டேஷு பார்த்தேஷு பிரயாஸ்தாம் ஹிருதம் சனைகி. எங்கும் பார்த்தன் பக்கத்தில் இல்லை, தர்மபுத்திரன் கூட இல்லைன்னு தெரிஞ்சுட்டு உள்ளே இருக்கிற துரியோதனனோட பேசுவோம் அப்படின்னு வருகிறார்கள். வந்தவா கூப்பிடுறா அவனை. தேஷாமபி பலம் சர்வம் ஹதம் துரியோதனத்வயா. ஏ துரியோதனா, கவலைப்படாதே, பல பேரை கொன்னாச்சு, அவள்லையும் நிறைய அடிபட்டிருக்கா, கொஞ்சம் பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்கா. என்ன, நம்மளை விட கூட இருக்கா, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அங்கேயும் நிலைமை ஒன்று நன்னால. இப்போ நீ வந்தியானா நாம் 3 பேரும் உன்னோட சேர்ந்து அவர்களோட பொறுத்து அவர்களை ஜெயிச்சுடலாம், நீ வா, உள்ள கிடக்காதே அப்படின்னு அஸ்வத்தாமா அவரிடத்துல பேசுகிறார். திஷ்டியா பஷ்யாமி ஓ முக்தான் முக்தான் ஈதிருஷாத் புருஷக்ஷயாத் பாண்டு கௌரவ சம்மர்தாத் ஜீவமானாத் நரரிஷபான். நல்லதாகி போயித்து, நல்ல வேளை நாமாவது இனி மிச்சம் இருக்கிறோமே, கண்டிப்பாக வருகிறேன். நான் இப்போது ஓய்வு எடுத்துட்டுருக்கேன், ரொம்ப அடிபட்டிருக்கு, உடம்பு முழுக்க ரத்தாறு ஓடுறது, அதுக்காக நான் ஓய்வு எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். உத்திஷ்ட ராஜன்னு பத்ரந்தே விஜாஷ்யாமோ வயம் பரான் நாஹத்வா சர்வபாஞ்சாலான் விமோக்ஷே கவச்சம் பிரபோ. அப்போ அஸ்வத்தாமா சொல்கிறார், நான் போட்டுருக்கிற இந்த கவச்சத்தை அவர்கள் மொத்த பேரையும் அழித்தாலே ஒழிய நான் கழட்ட மாட்டேன். அப்போது இவா பேசிட்டு இருக்காளோ இல்லையா, கரையில் உட்காண்டிருக்கா, உள்ள ஜலத்துக்குள்ளேருந்து துரியோதனன் பேசிட்டு இருக்கான். இதை யாரோ 2 பேர் அன்னம் கொண்டு போய் கொடுக்குறவா, பீமசேனனுக்கு வேண்டிய அன்னம் சிபிரத்தில் கூடாரத்தில் கொண்டு போய் கொடுக்குறவா இருப்பாளோ இல்லையோ, அவர்கள் 2 பேரும் மிச்சம் இருக்க முடிஞ்சு போச்சு. இப்போ வேலை 18 நாள் ஆளை வச்சுருந்தா இப்போ இனிமேல் கூப்பிட மாட்டாளோ இல்லையோ, அதனால் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிடுவோங்கிறதுக்காக இங்கே வந்தவர்கள் மறைஞ்சிருந்தா எங்கே 3 பேர் இருக்கா, யாரோடய பேசின்னு இருக்காளே, பேசுகிறவனை காணுமே, அவன் எங்கே இருக்கான்னு கிட்டக்க வந்து பார்த்தா மறைந்திருந்து பார்த்தால் உள்ள துரியோதனன் இருக்கான், வெளியில் இவா பேசிட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சது.